சார் வணக்கம் சார். விஜய் அவர்கள் திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் போய் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாரு. திராவிட கோட்டைன்னு சொல்றாங்க, எங்க அப்பா பொறந்த ஊருன்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஊருக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க அவருடைய பிரச்சாரத்த? ஒரே மேட்டர பேசிக்கிட்டு இருக்காரு. திமுக ஒண்ணும் பண்ணல, திமுக ஒண்ணும் பண்ணலன்னுட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஊர்லயும் அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. திருவாரூர்ல போய் பேசியிருக்காரு. திருவாரூர் கலைஞர் பிறந்த ஊருங்கிறதுக்காக மத்தவங்க எல்லாம் முன்ன போக முடியாதுன்னு தடம் போட்டுருக்காங்களா? என்ன நீங்க பேசுறது ஒண்ணும் புரியல. திருவாரூர்ல போய் அவர் பேசிட்டாரு. அதுவே ஒரு சாதனை அவருக்கு. ஒண்ணும் புரியல. என்னமோ உலகத்தையே சந்திர மண்டலத்தையும் வளைச்சு கொண்டு வருவாருன்னு பார்த்தேன். திருவாரூர் போய் பேசி விட்டாரு. பெரிய சாதனைன்றீங்க. அந்த அவ்வளவுதான் அவருடைய சாதனையா? இதுக்கா இவ்வளவு பில்டப்? புரியலையே. திருவாரூர்ல யார் போய் பேச முடியாது? திருவாரூர்ல தேர்தலையா நின்னாரு? அவருடைய கோட்டையில கலைஞர் எதிர்த்தா நின்னாரு. திரும்ப அங்க வந்து பேசுறது பெரிய சாதனைன்றீங்க. இதுதான் அவருடைய சாதனைன்னு சொன்னா சிரிப்பு தான் வரும். திருவாரூர்ல யார் வேணாலும் போய் பேசலாங்க. திருவாரூர்ங்கிறது ஒரு ஊரு. அங்க கலைஞர் பொறந்திருக்காரு அவ்வளவுதான். அங்க வந்து கலைஞர் எதிர்த்த தேர்தல்ல நின்னு ஜெயிச்சிட்ட மாதிரி பேசுறீங்க. ம். எப்ப ஒரு ஒரு வேண்டுகோள். ஏதாவது ஒரு புதுசா ஏதாவது பேசுங்க தம்பி. திமுக தான் இல்லன்னு ஆயிப்போச்சே. நீ தான் சொல்ட்ட ஊடக நண்பர் இவங்கலாம் இருக்காங்க. திமுக அழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சர்டிஃபிகேட் பண்ணிட்டாங்க. இன்னும் திமுக அழிஞ்சு போன திமுக பத்தி ஏன் பேசிட்டு உட்கார்ந்துட்டு அடுத்தது என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யறதா இருக்கீங்க? என்ன திட்டங்கள் வச்சிருக்கிறீங்க? திமுக தான் அழிஞ்சு போச்சே. நீங்க வந்த அன்னைக்கு 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கூட்டம் போட்ட அன்னைக்கே திமுக அழிஞ்சிருச்சுன்னு ஊடக நண்பர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லிட்டாங்களே. அப்புறம் என்னத்துக்கு கவலைப்படுறீங்க? அழிஞ்சு போன கட்சி பத்தி ஏன் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இல்லாத தலைவரை பத்தி ஏன் பேசிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? எங்கேயோ உள்ளுக்குள்ளார ஜன்னி கண்டது நடுங்குறீங்க. போற இடத்துல எல்லாம் திமுக ஞாபகம் வருது. இப்ப திமுக உடனே உங்களால நிக்க கூட முடியல. பயந்துகிட்டு திமுக ஒழிப்பேன், திமுக ஒழிப்பேன். ஏன் பயந்துட்டு கத்துறீங்க? திமுக தான் ஒழிஞ்சு போச்சுன்னு உங்க ஊடக நண்பர்கள்லாம் சொல்றாங்களா? அப்புறம் என்னத்துக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? ஒரே டாபிக் எத்தனை நாள் தான் பேசுவீங்க? வேற மாத்த மாட்டீங்களா? அந்த ஊருக்கு அவர் ஒண்ணும் பண்ணலன்னு சொல்லிட்டு ரைட்டு. அது அந்த ஊருக்காரங்களுக்கு தெரியும். அடுத்து அப்படி கலைஞர் வந்து நின்னாக்கா ஓட்டு போட மாட்டாங்க. சரி நீ என்ன செய்யறதா இருக்கிற? அவர் என்ன செய்யலன்னு சொல்லு. இன்னும் நீ வந்து விளையாட்டு பிள்ளையா பேசிக்கிட்டு இருக்க கூடாது. பெரிய உலகத்தையே கட்டியாள பிறந்த தலைவன் நீன்னு சொல்லி இந்த நண்பர்கள்லாம் சொல்றாங்க. என்ன மாதிரியே நீ பேசக்கூடாது. ஒண்ணுமே செய்யல, ஒண்ணுமே செய்யல. என்ன செய்ய வேண்டியிருந்தா அது என்ன செய்யலைங்கிறத வந்து பேசணும். நான் பல குற்றங்களை சொல்லலாம். எனக்கு எந்த பொறுப்புமே கிடையாது. நான் ஒரு கட்சி தலைவன் இல்ல. எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. நான் பேசுறதுல ஒண்ணும் இல்லைன்ட்டு நான் பாட்டுக்கு போயிடலாம். உலகத்தின் நம்பர் 1 கட்சியினுடைய தலைவனா இருக்கிற நீ. பல கோடி மக்கள் வந்து உன்னுடைய கட்சியில உறுப்பினரா இருக்காங்க. நீ போற இடமெல்லாம் அப்படியே குவியுது. கோடிக்கணக்கில குவியறாங்க. நடுங்குறாங்க. எல்லாம் ட்ரம்ப்ல இருந்து, புட்டின்ல இருந்து எல்லாம் பயந்து நடுங்குறாங்க. அந்த அளவுக்கு நீ பெரிய செல்வாக்கு வாய்ந்த ஆளு. 10ஆம் வகுப்புல பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பொறுப்போட பேசணும். என்ன திருவாரூருக்கு அவர் என்ன செய்யல? அத வந்து குற்றங்கள் அத சொல்லு. இந்த ஊருக்கு இத செஞ்சிருக்கவர் செய்தாரா? அப்படி கேட்டிருந்தா அர்த்தம் இருக்குது. திருவாரூருக்கு ஒண்ணும் செய்யல. அடுத்த ஊருக்கு போவேன். இந்த தஞ்சாவூருக்கு ஒண்ணும் செய்யலம்பேன். போற ஊர்ல எல்லாம் ஒண்ணும் செய்யலன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாரு. நீ போற ரோடெல்லாம் எப்படி இருக்கு? அருமையான ரோட்ல போய், அருமையான ஹோட்டல்ல தங்கி, அருமையான சாப்பாட சாப்பிட்டு, அருமையான மேடை வந்து ஏறி பேசிப்புட்டு, இங்க ஒண்ணுமே செய்யலங்கிற. இதெல்லாம் யார் செஞ்சா? நீ பேசுறதுக்கு யார் கரண்ட் குடுத்தா? நீ வந்து அந்த அந்த வந்த அருமையான சாலையில வந்து அந்த சாலைய யார் போட்டா? அங்க அவ்வளவு பெரிய ஹோட்டல் வர்றதுக்கான அளவுக்கு அங்க ஒரு தொழில் வளர்ச்சி இருந்து அதை யார் கொண்டா? இதுவே அதுக்கு உனக்கு நீ பேசுறதுக்கு ஆதாரம் இல்லங்கிறதுக்கு இதுவே இருக்குதேப்பா. உனக்கு அங்க என்ன நடந்ததுன்னே தெரியாது. எழுதி குடுத்தத படிக்கிற. டெலிபிராம்டர் வச்சு பார்த்து பார்த்து படிக்கிற. இன்னும் நீ வந்து யாரோ வசனம் எழுதி இது சினிமா இல்ல அரசியல். அரசியல்ல டூப் போட முடியாது. நீ தான் நடிச்சாகணும். சினிமான்னா உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யாரோ ஒருத்தர் கதை எழுதுவார், யாரோ ஒருத்தர் வசனம் எழுதுவார், யாரோ ஒருத்தர் வந்து ப்ராம்ப்ட் கொண்டாரு, யாரோ ஒருத்தர் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாரு, யாரோ ஒருத்தர் டப்பிங் வாய்ஸ் குடுப்பாரு. பாட்டு யாரு இசையமைப்பாங்க, யாரு பாட்டு பாடுவாங்க. அ யா யார் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் போய் ஸ்டண்ட் போட்டு தலைகள எல்லாம் உழுந்து இது பண்ணுவாங்க. நீ க்ளோஸ் அப் மாத்திரம் குடுத்துட்டு வாய மாத்திரம் அடிச்சுட்டு வெளிய போயிடலாம்னு நினைச்சுட்டு இந்த அரசியல் நடக்காது. நீ தான் எல்லாமே பண்ணணும். திருவாரூர்ல ஒண்ணும் பண்ணலன்னு சொன்னேன். என்ன பண்ணலன்னு சொல்லு. என்ன பண்ணியிருக்குன்னு எது பண்ணலன்னு சொல்லு. ஒரு பொறுப்புள்ள ஆளா பேசு. இன்னும் சின்ன பையன்ட்ட பேசாத. வயசுக்கு தகுந்த முதிர்ச்சிய காட்டணும். ஊர் ஊரா போயிட்டு அப்படியே பட்டியல் போட்டுட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் பண்ணீங்களா? ஏன் பண்ணல? அப்படின்னு. பண்ணலன்னு சொல்லுங்க.
அதுக்கு நீங்க என்ன பண்றதா இருக்கிறீங்க? அத தேர்தல் டைம்ல நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாரு. தேர்தல் என்னைக்கு வருது? அது வரலும் நீ பேசாம இருக்க போற. ஆகாது வரலும் மக்களுக்கு எதுவும் செய்ய போறது. உன் கட்சியினால எந்த லாபமும் கிடையாது. முதல்ல ஒரு தேர்தல்ல எதுலயாவது நின்னு காட்டுப்பா. அப்புறம் பேசலாம் மத்தவங்கள பத்தி பேச. முதல்ல உன் கட்சிக்கு, உன்னுடைய கட்சிக்கு பொதுக்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு தேர்தல் நடத்து. செயற்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு தேர்தல் நடத்து. முதல்ல உள்கட்சியில வந்து நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிறது ஒரு தேர்தல் நடத்து. அதுலயாவது நீ ஏதாவது எப்படி நடத்துறேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஒன்றும் தேர்தல்ல நிக்கல. ஒரு தேர்தலை நீ பார்க்காத ஆளு குற்றம் சொல்லிக்கிட்டு போற. என்ன ஒண்ணு ஒண்ணு பாவம் ஒண்ணு 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 சொல்லி பரிதா ஒண்ணு ஒண்ணு உங்களை சொல்லி குற்றம் இல்லை. என்ன நீங்க இப்ப வற்புறுத்தப்படுகிறீர்கள், மிரட்டப்படுகிறீர்கள். அதுக்காக வந்து பேசிட்டு போறீங்க. அமித்ஷா எழுதி கொடுத்தா பேசிட்டு போறீங்க. என்ன பண்றது? உங்க கூட இருக்கிற உதவியாளர்களாவது கொஞ்சம் பார்த்து ஏதாவது உதவி பண்ணா பரவாயில்ல. அவங்களும் சரியா இல்ல. லாட்டரி டிக்கெட் விக்கிறவங்க அவங்கள எல்லாம் வச்சுக்கிட்டாக்கா அரசியல் என்ன பண்ணணும்? ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. கைய தூக்கக்கூடாது, கார்ல இறங்கக்கூடாது இப்படின்னு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை விதிக்கிறீங்க. இதுவே மோடி, அமித்ஷா அவர்கள் வர்றாங்க அப்படின்னா, அங்க வந்து இப்படி ஒரு கட்டுப்பாடுகள் நீங்க விதிப்பீங்களா? பேஸ்மெண்ட் அதிர்ந்துரும்ல அப்படின்னு சொல்றாரு. சரி கரெக்ட். இப்ப இவரு அதெல்லாம் இது பண்ணி தான் வந்தாரு. இங்க 800 கோடி ரூபாய் தனி விமானத்துல வர்றாரு. 2 கோடி ரூபாய் கார்ல வர்றாரு. 5 கோடி ரூபாய் வேன்ல ஏறி பேசுறாரு. என்ன தடுத்துட்டாங்க அவரை? எலக்ட்ரிசிட்டியை நிறுத்துனாரு. நிறுத்திட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல. உனக்காக ஜனங்க என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. நீ ஊர் பூரா கதை பேசுற உனக்கு விளம்பரம் கொடுக்கறதுக்கு கூடிய மீடியா இருக்குதுங்கிறதுக்காக அரசாங்கம் வந்து ஊர் மக்களை துன்புறுத்தி அந்த கரண்டையில நிக்க வச்சிருக்காங்க உன் கூட்டத்துக்காக. இன்னும் என்ன பண்ணுங்கிற? இன்னும் என்ன பண்ணுங்கிற? மோடி வரும்போது இப்படி பண்ணி ஆனாங்க. மோடி வரும்போது கோபேக் மோடின்னு காட்டுவாங்க. இப்ப காட்டுவீங்களான்னு கேக்குறாரு. இப்போ இப்ப அப்ப காட்டுனது வந்து எதிர்கட்சியா இருந்தாங்க. கோபேக் மோடின்னு தான் சொன்னாங்க. இப்ப பிரைம் மினிஸ்டரா வந்தாக்க காட்ட மாட்டாங்க. மோடியா வந்து கட்சிக்காக வந்தாருன்னா கோபேக் மோடின்னு சொல்லலாம். இப்பவும் சொல்லலாம். அன்னைக்கு அன்னைக்கு வந்து எதிர்கட்சியா இருந்தாங்க. அன்னைக்கு மோடி வந்து கோபேக் மோடின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து இவர் சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. அரசியல் சட்டத்தில் கீழ இது பிரமாணம் எடுத்திருக்காரு. விரோதமா நடக்க மாட்டேன் பிரமாணம் எடுத்திருக்காரு. பிரைம் மினிஸ்டர் கொடுக்குற மரியாதையை கொடுத்து தான் ஆகணும். சட்டம் அது. இந்த அடிப்படை ஞானம் கூட இல்லாம ஒரு அரசியல் கட்சி நடத்துறதா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு ஒரு டிவி வந்து அதை எடுத்து வந்து வர கேட்குறீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. நான் அரசியல்வாதி இல்ல. எனக்கே இவ்வளவு தெரியுது. கத்துக்கப்பா தம்பி. அரசியலுக்கு வந்துட்டேன். இனிமேலாவது அதெல்லாம் தெரிஞ்சுக்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து நம்ம போன்னு சொல்ல முடியாது. ஆனா உலகத்துல எந்த பிரைம் மினிஸ்டருக்கு கிடைக்காத ஒரு பெருமை வந்து மோடிக்கு உண்டு. பல நாடுகள்ல கோபேக் மோடின்னு சொல்லியிருக்காரு. வேற எந்த பிரைம் மினிஸ்டருக்கு அந்த மாதிரி நடந்தது? இந்தியாவை சேர்ந்த பிரைம் மினிஸ்டர். இங்கிலாந்துல போராட்டம் நடந்து வரக்கூடாது உள்ள. நியூயார்க்ல போராட்டம் நடந்து வரக்கூடாது உள்ள. இவர் ஒருத்தருக்கு தான் அது நடந்தது. அப்பேற்பட்ட புகழ். அதனால அவர் காட்ட முடியாதுன்னு சொல்லாதீங்க. நேருவுக்கே கருப்பு கொடி காட்டினவங்க திமுக. ஜெயிலுக்கு போனவங்க. கண்ணதாசன் எல்லாம் மண்டை உடைஞ்சு ஜெயில போய் கிடந்தார். நேருவுக்கே கருப்பு கொடி காட்டாது. அதனால இதெல்லாம் வந்து அந்த கட்சியை பார்த்து நீ கேட்காத. நீ என்ன பண்றதா இருக்கங்கிறத சொல்லு. இன்னைக்கு ஒண்ணு சொல்லு. திமுக ஒழிஞ்சு போச்சு. திமுக என்ன பண்ணுச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காது. என்ன பண்ணுச்சுன்னு மக்களுக்கு தெரியும். நீ என்ன பண்ண போறங்கிறத இன்னைக்கு எவனுக்குமே தெரியல. தேர்தலையே அது நிற்பியான்னு அதுவும் தெரியல. அதான் உன் நிலைமை. ஒரு தமிழன் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கு. உனக்கு செல்வாக்கு இருக்குது, பெருசா இருக்கிற அப்படின்லாம் எல்லாரும் சொல்றாங்க. உனக்கு நல்ல பின்னணி இருக்குதுங்கிறதெல்லாம் சொல்றாங்க. அந்த விளைவுல தான் பார்க்குறேன் உன்னுடைய உன் மேல ஒரு அக்கறை இருக்குது. கொஞ்சம் அப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ அரசியல் சகதியில உழுந்துட்டேன். இனிமே அதுக்கு தேவையான இத வந்து நீ தயார்படுத்திக்கணும். உங்கள நீங்க வளர்த்திக்கணும். இன்னும் இத எழுதி குடுத்தத படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஓடாது. பழனிசாமிக்கு உங்களுக்கு வித்தியாசம் இல்ல போயிடும். அவ்வளவுதான் சொல்லுவேன். விஜய் வந்து சொல்றாரு, திருவாரூருக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்காரு. அவருக்கு ஒரு வேலை இருக்குது. அது என்னன்னா, சிஎம் குடும்பத்துக்கு முழுமையா சேவை செய்றது மட்டும் தான் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. சிஎம்மோட குடும்பத்துக்கு சேவை செய்யக்கூடாதுன்றாங்களா மந்திரியா இருக்கவங்க? இப்போ அ இவரு இவரு அப்ப அப்ப வந்து
தன்னுடைய அப்பா அம்மாவெல்லாம் இவர் மாதிரியே தோற்று அப்பா அம்மா கூட இவர் இல்லையாங்கிறாங்க. அது தனிப்பட்ட முறையில் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். சிஎம் குடும்பத்துக்கு பண்ணலைங்க. சிஎம் குடும்பத்தில் அவ சிஎம் குடும்பம் அவ வீட்டில் அது போய் நம்ம உட்காடுறோம். சிஎம் இஸ் த லீடர் ஆஃப் த டீம். சிஎம் தான் நம்ம தினசரி என்ன பண்ணுங்கிறத சொல்லணும் நமக்கு. அவருக்கு புரியுற மாதிரி சொன்னாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போல படிச்ச மாதிரியும் தெரியல, கேம்ஸ் எதுவும் விளையாடுற மாதிரி தெரியல. லயலா காலேஜில் படிச்சா சொன்னாங்க, அது தெரியும் எனக்கு. ஒரு லயலா காலேஜில் படிச்சாருங்கிறது தெரியும், பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காருங்கிறது தெரியும். ஏதாவது கேம்ஸ் விளையாடுறாரா ஒன்றும் தெரியல. ஒரு டீம் கேப்டன் இருந்தாக்க கேப்டன் வில் டிசைட் எவ்ரிதிங். உங்களுக்கு வேற எந்த கேமும் தெரியாது. இந்தியா பொறுத்தவரை நம்ம எந்த கேமும் ஆடுறது இல்லை. கிரிக்கெட் தவிர வேற ஒரு அளவும் தெரியாது நமக்கு. கிரிக்கெட் கேப்டன் என்ன பண்ணுவாருன்னா, டாஸ் வின் பண்ணாக்க பேட்டிங் எடுக்கிறதா ஃபீல்டிங் எடுக்கிறதா டீமோட உட்காந்து கன்சல்ட் பண்ணுவார். எல்லாம் சேர்ந்து பேசி பேட்டிங் எடுத்துக்கலாம், டாஸ் வின் பண்ணா. சரி, ஓகே. ஒருவேளை ஃபீல்டிங் வந்ததுன்னா யாரை வந்து பேஸ் அட்டாக், ஃபர்ஸ்ட் பேஸ் அட்டாக் யார் போடுறதுக்கு, எந்த பவுலர் இது பண்ணலாம், ஸ்பின் அட்டாக்கு யாரை இது பண்ணலாம், ஸ்லிப்பில் யாரை நிறுத்தலாம், கல்லியில் யாரை நிறுத்தலாம், பவுண்டரி லைனில் யாரை நிறுத்தலாம், அந்த டீ பிரேக்குக்கு பிறகு பவுலிங் சேஞ்ச் எப்படி பண்ணலாம், எல்லாம் டிசைட் பண்ணிட்டு போகணும். ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணணும். ஒவ்வொரு இது பவுலிங் இது ஒரு ஓவர் முடிஞ்ச உடனே கேப்டன் போய் நிற்பாங்க. சொல்லுவார், இது இந்த பாலை இந்த பாரு, இந்த வீக்னஸ் இப்படி இருக்குது, நீ இதை பண்ணு அப்படின்லாம் பேசுவாங்க. அப்படிதான் இந்த கேம். அது மாதிரி தான் அரசியல். இந்த அரசியல்ல வந்து இன்னைக்கு இந்த ஏரியாவில் என்ன நடந்திருக்குது, என் தொகுதியில் என்ன நடந்தது, மந்திரியா இருந்ததுன்னா நாட்டுக்கே என்ன, மாநிலத்துக்கே என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்கணும். அந்த தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏ என்ன பண்றாருங்கிறத பார்க்கணும். அந்த ஊர்ல இருக்கிற ஊராட்சி தலைவர் என்ன பண்றாருங்கிறத பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம கம்ப்யூட்டர், இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்து இருக்கிறதுனால ஆன்லைன்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை அப்படியே போய் முதல்வர்கிட்ட வந்து இப்படி எல்லாம் ஏரியாவில் இப்படி இருந்து டெய்லி நம்ம பேசி ஆகணும். அதை வந்து அந்த குடும்பத்துக்கு சேவை செய்யறேன்னு சொல்றாங்க. நீ அரசியல் அரிச்சோடி கூட தெரியாத ஒரு ஞான சூன்யமா இருக்கேங்கிறது இதுக்காக தான் அர்த்தம். அது இதை இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா நீ அரசியல ஒரு ஞான சூன்யங்கிறத ப்ரூவ் பண்ணிருக்க. நீ அவங்க வீட்டுக்கு போறது துணி துவைக்கிறது போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு. இல்ல, கொள்ளையடிச்சு சம்பாரிச்ச உங்களுக்கே இவ்வளவு இருக்குன்னா உழைச்சு சம்பாதிக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. அதை இவரை உழைச்சது தெரியுமே. 150 கோடி ரூபாய் எது உழைப்புக்கு வந்தது? அது மரம் வெட்டுறவனுக்கு கொடுக்கறதா கூட, மரம் வெட்டுறவன் எவ்வளவு உழைக்கிறான், அவனுக்கு என்ன கொடுக்குறாங்க? நீ என்ன பண்ண? நீ உன்னுடைய கதையாது. 150 கோடி நீ வாங்கிட்டு வந்துட்ட. அத்தனை பேர்த்து உழைப்பையும் எடுத்து நீ கொள்ளை அடிச்சிருக்க. கொள்ளை அடிச்சவன் நீ. இதுக்கு என்ன பதில் சொல்ற? ஒரு ஸ்டண்ட் நடிகர் டூப் உனக்கு போடலன்னு நீ ஸ்டண்ட் சீன்ல இருந்திருப்பியா? அவன் உயிரை கொடுத்தான் சாவறதுக்கு. நீ காசு வாங்கிட்டு வந்துட்ட. ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல போற, தனி விமானத்துல போற. உழைச்சு பொழைச்சாரு. எவனோ உழைச்சா, நீ பொழைச்ச. அதான் உண்மை. கொள்ளடிச்சாங்கிற சொல்றிய, நீ யோக்கியனா? 10 ரூபா டிக்கெட் 100 ரூபாய்க்கு வித்தல. பிளாக்ல வித்து தானே உனக்கு 150 கோடி ரூபாய் அந்த ப்ரொடியூசர் கொடுத்தாரு. 150 கோடி ரூபாய் உனக்கு படத்துக்கு கொடுக்கறதுக்கு அந்த ப்ரொடியூசருக்கு எப்படி காசு வந்தது? பில்கேட்ஸ் எடுத்தார அவன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார? அந்த ப்ரொடியூசருக்கு அந்த பணம் எப்படி வந்தது? அவ்வளவு காசு எப்படி கொடுத்தாரு? எங்கேயோ கொள்ளடிச்ச காசு. அந்த படத்தை நீ கொள்ளடிச்சிருக்க 150 கோடி. உழைச்சு பொழைச்சார். எவனுடைய உழைப்போ புடுங்கி தின்னுபிட்டு நீ பொழைச்சிக்கிட்டு இருக்கிற. அரசியல்ல ஜெயிலுக்கு போனாக்கா அவங்களே தான் போகணும். சினிமாவில் ஸ்டண்ட் போடுறதுக்கு எவனா போடுவான். அதான் ஏற்கனவே சொல்லிட்டு, யாருடைய உழைப்போ புடுங்கி தின்ன ஆள் நீ, கொள்ளடிச்சவன் நீ. உனக்கு 150 கோடி ரூபாய் எப்படி வந்தது? அந்த ப்ரொடியூசர் எப்படி கொடுத்தார்? அந்த ப்ரொடியூசர் என்ன தொழில் பண்ணார்? 150 கோடி ரூபாய் வாங்கினேன்னு சொன்னிய, வரி கட்டினியா? இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கியா? கணக்கு கொடுத்துருக்கியா? கொடுக்கலன்னு நீ கொள்ளக்காரன். நீ எவ்வளவு வருமானம் வரி கட்டுறங்கிறத ஓப்பனா சொல்லு. இந்தியாவிலேயே மிக அதிகமான பணம் வாங்குறதா சொல்றாங்க உன்னை பத்தி. நீ எவ்வளவு வருமானம் டாக்ஸ் கட்டியிருக்க, அது சொல்லு. ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறதுக்கு இறக்குமதி வரி போட்டா கட்ட முடியாது, கோர்ட்டுக்கு போனவன் நீ. மக்களுக்கு வரி கொடுக்க கூடாதுன்னு சொன்னவன் நீ. நீ யாரை விட்டுருக்க? ஒரு படத்துல டாக்டருங்கெல்லாம் வந்து கொலகார பசங்கன்னு காட்டின.
அதனுடைய விளைவு தான் கிண்டியில் இருக்கிற ஒரு அரசு மருத்துவமனையில் வந்து ஒரு ஒரு நோயாளி பார்க்க வந்து ஒரு டாக்டர் குத்தி கொண்டான். உன் படத்தை பார்த்தானே கொண்டான். யாரை நீ விட்டுருக்குற? டாக்டர்கள்ல இருந்து யாரை நீ கேவலப்படுத்தல? வெறும் திமுக மாத்திரமா பண்ணிருக்கு. சமுதாயத்துக்கு உன்னுடைய சேவை என்ன சொல்லு பார்க்கலாம். சினிமாவில் நீ சம்பாரிச்சிட்ட, உன்னுடைய ஏதாவது ஒரு நற்பணி மன்றம் வச்சு மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறே? நீ கள்ளக்குறிச்சியில் போன விசேஷாராயம் குடிச்சவங்களை பார்த்து அனுதாபம் சொல்லிட்டு அழுதுட்டு வந்துட்டேன். ₹1 கொடுத்தியா? நீட் தேர்வில் யாரோ ஒரு பொண்ணு இறந்து போச்சுன்னு கூட, அனிதா ஆகிற பொண்ணு இறந்து போனோன்னு அங்கே போய் கண்ணீர் விட்டு கதறி அழுதுட்டு வந்துட்டேன். அந்த குடும்பத்துக்கு ₹1 கொடுத்தியா? உழைச்சு பொழைச்சேங்கிற. எவனோ உழைச்சா நீ பொழைச்ச. அதுதான் உண்மை. சொல்லுங்க. அவர் பதில் சொல்லுங்க. இதெல்லாம் பேசி முடிச்சாச்சுங்க. ரொம்ப பழசு. நீ என்ன செய்ய போறதுங்கிறத சொல்லு. மக்களுக்கு தெரியும் உன்னை என்ன பேச போறதுங்கிறது தெரியும். அடுத்தபடி மீட்டிங் போனாக்க இதான் பேச போற, எவனும் கேட்க போறது இல்லை. ரெண்டாவது, நீ பேசுனா கேட்கற மாதிரி அந்த மக்கள், அந்த உனக்கு வர்ற கூட்டம் யாரும் கேட்கற மாதிரியும் தெரியல. நீ பாட்டு கத்திக்கிட்டு இருக்கிற, அவன் பாட்டுக்கு தலைவா தலைவா தலைவான்னு அவங்க பாட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. உனக்கு அவங்களுக்கு பதில தொடர்பே காணும். யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற? இப்போ தலைவன் பேச ஆரம்பிச்ச உடனே தொண்டர்கள் அப்படியே அமைதியா உட்காந்து கேட்கணும் இல்லை. நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, அவங்க பாட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. உனக்கு அவங்களுக்கு தொடர்பே இல்லை. மற்ற கட்சி கூட்டங்கள் அப்படியே நடக்குது. தலைவர் எந்திரிச்சா ஆமா பின் டிராப் சைலன்ஸ் வந்துடும். தலைவர் பேச ஆரம்பிச்சாரு. நீ கத்திக்கிட்டு இருக்க மேடையில் இது ஐயோ லோ 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 கத்திக்கிட்டு இருக்கிற. எவன் கேட்டாங்க? உங்க மாதிரி ஆளுங்க கேட்டுவிட்டு வந்து சொல்லித்தான் நமக்கு தெரியுது அந்த ஆள் என்ன பேசினார். அரசியல் இன்னைக்கு நினைக்கிறவங்களுக்கு சுலபம் கிடையாது. உங்க அப்பா கிட்டயாவது கேட்டுக்குங்க. அவரும் ஒரு கட்சியை நடத்திட்டு ஜெயலலிதா மிரட்டோன்னு மூடிட்டு போனவங்க தான் எல்லாரும். நீயே பயந்து தானே ஓடுன. சரி, இப்போ அதே தான். உங்களை சொல்லி குற்றம் இல்லை. அமித்ஷா மிரட்டுறாரு, நீ கட்சியை நடத்துற. அவ்வளவுதான். எழுதி கொடுத்தது படிக்கிறது. அதுல என்ன இருக்குன்னு கூட தெரியாது உனக்கு. அவ்வளவுதான். எந்த ஊர்ல இருக்கோன்னு கூட தெரியாது. அந்த ஊர்ல என்ன பிரச்சனைன்னு கூட உனக்கு தெரியாது. போற ஊர்ல அப்படியே நின்று டெலிபிராப்டர்ல காட்டுறத பார்த்துட்டு படிக்கிறேன். சரி, ஓடுங்க. உனக்கும் ஒரு ஷோ ஓடுது போகுது, ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குது. அவ்வளவுதான். வாழ்த்துக்கள். நன்றி சார்.